அன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்ட்டாக என் காலை உடைச்சேன், தங்கலான் மாதிரியே கால் உடஞ்சி காலை வெட்டணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு 3 வருஷம் ஹாஸ்பிட்டல் பெட்லேயே கடந்தேன். 3 வருஷம் 23 சர்ஜரி. அதுக்கப்புறம் 1 வருஷம் கிளச்சு வச்சு தான் நடப்பேன். அந்த டாக்டர் சொன்னார் எங்கள் அம்மா கிட்ட, நீங்கள் வந்து இனிமே பையன், நம்ம அம்மா கேட்டாங்க எப்போ நடப்பான் டாக்டர்னு கேட்டோம். இல்லை அவன் நடக்கவே மாட்டாமா அப்படின்னாங்க. தென் எங்கள் அம்மா அழுதுட்டு கேட்டாங்க, என்னங்க டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? இல்லைம்மா காலை காப்பாற்றிட்டோம்ல, அதை வெட்டணும்னு சொன்னாங்க, நான் காப்பாற்றிட்டேன். நான் வந்து இந்த மாதிரி வேற எதுவும் பண்ண முடியாது, பட் கால் இருக்குல்லப்பா அப்படின்னு. கால் வச்சுட்டு என்ன டாக்டர் பண்ணுமோன்னு அழுதுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஏன் அழுகுற, நான் நடப்பேன். நான் எல்லாருக்கும் தெரியும் நான் நடக்க முடியாது. ஏன்னா டாக்டரே சொல்லிட்டாரு, மோகன்தாஸ்னு சென்னையில் மிகப்பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு நடக்கவே முடியாதுன்ட்டு. ஆனால் எனக்கு நடிக்கணும், எனக்கு சினிமாவில் நடிக்கணும். நான் கிறுக்க மாதிரி இருந்தேன். எனக்கு வந்து பெரிய ரோல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு சின்ன ரோல் பண்ணாலும் ஒரே ஒரு சீனில் வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னோ அந்த ஒரு வெறியில தான் இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது மெதுவாக பட வாய்ப்புகள் வந்துச்சு. பட வாய்ப்புகள் வந்து அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. என்னோட போராட்டம் அங்கே தொடர்ந்துச்சு. இன்னொரு 10 வருஷம் போராடினேன். அப்போது அது வரைக்கும் எல்லாருமே இல்லை நீ நடிக்க ஒன்று ஏன்டா உன்னால எப்படா நடக்கவே முடியாது சொல்லும்போது மெதுவாக ஒரு குச்சி தூக்கி போட்டேன். அப்புறம் இன்னொரு குச்சி. அந்த டைமில் நான் வேலைக்கெல்லாம் போவேன், ஏன்னா வீட்டுக்கு சம்பாதிச்சும் கொடுக்கணும். எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ விட்டுறா, எதுக்குடா இதெல்லாம் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன்டா. ஐ சைடு இல்லை, நான் நடிக்கணுமா, நான் நடிக்கணும். லூசு பையன் மாதிரி இருக்கு, சும்மா போய் படுறானோ, முடியாது நான் போவேன்ட்டு. அந்த 2 குச்சியில் ஒரு குச்சி போட்டேன். அப்புறம் ஒரு குச்சியை போட்டு சிவாஜி சார் ஒன்று வச்சிருப்பார்ல, அப்படி நடந்து உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு இருப்பேன். அது வச்சுட்டே வேலைக்கு போவேன். லிண்டாஸில் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ 750 ரூபா தான் சம்பளம் ஒரு மாதத்துக்கு. நான் அதை வச்சுட்டு போவேன், போயிட்டு நான் வேலை செஞ்சுட்டு வருவேன். பட் என்னன்னா, அதுக்கப்புறம் இந்த சினிமா வாய்ப்பு வந்த பிறகு எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. சரி நடிக்கிறான், ஆனால் படம் ஓடல, இன்னும் படம் ஓடல. 10 வருஷம் போச்சு, திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா நடிக்க வராதரா, விட்டுறா, வேற ஏதாவது பண்ணு. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பரிதாபமாக பார்ப்பாங்க. எல்லாரும் ஒவ்வொரு இதில் பெரிய ஆளாகிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் அப்படியே இவன் பாவம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இல்லை, என்னால் முடியும்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு நான் விட்டுருந்தேன்னா இன்னைக்கு நான் இந்த மேடையில் நான் இருக்க மாட்டேன். உங்களுக்கு வந்துட்டு உங்க கூட நான் இப்போ பேசிட்டு இருக்க மாட்டேன். அதுதான் ஐ திங்க் நம்ம வந்து ஒரு 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 கனவு இல்லைனா ஒரு இதை வந்து நம்ம சேர்க்கணும், நாங்கள் போய் சேரணும்னு நினச்சி நம்ம அதையே இது பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் இங்கே இருக்கேன். நான் சில டைம் நினைப்பேன், வாட் இஃப் சப்போஸ் எனக்கு அது சக்ஸஸ் வரலன்னா என்ன பண்ணியிருப்பேன்? இப்போவும் முயற்சி பண்ணியிருப்பேன், இப்போவும் சினிமா நடிக்கணும்னு ட்ரை தான் பண்ணியிருப்பேன். தட் இஸ் மை பேஷன் ஃபார் சினிமா. எனக்கு வந்து அவ்வளோ நேசிக்கிறேன். அண்ட் அந்த நேசிச்சு அது வந்துல எனக்கு கிடைச்ச அன்பளிப்பு தான் நீங்கள் ராவணன்ல ஒரு வசனம் இருக்கு, நான் வந்து வசனம்லாம் மறந்துடுவேன், இருக்கான்னு தெரியல. என்னது? ஐயா சாமி, நீங்க கொடுக்குற அந்த லவ், நீங்க கொடுக்குற அந்த சப்போர்ட், அது வந்து அந்த டிஸ்கிரைப் பண்ண. ஐயா சாமி இந்த பிசாசு அப்ப ஆத்தா ஆசை காதல் கத்திரிக்காய் அது எல்லாத்தையோட பெருசா தோய், அதுதான் நீங்க கொடுக்குற லவ், அதுதான் இந்த ரெக்கக்னிஷன். நம்ம இன்னைக்கு இந்த படம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து ஆந்திராவுக்கு போனோம், நாளைக்கு பெங்களூர் போகிறோம். அவங்க எல்லாரும் இந்த டீசரை பார்த்துட்டு இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு எப்படி இது பண்ணுறீங்க, எதை நம்பி இதை பண்ணுறீங்க, அவங்க எல்லாருமே இதை பற்றி நிறையா கேட்குறாங்க. அதை வந்து கேட்க வச்சிட்டார் ரஞ்சித். அதுதான் முக்கியம். அண்ட் இந்த படத்துக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ரஞ்சித் வந்து அவர் எனக்கு ஒரு நல்ல விஷயம் சொன்னார். நார்மலி ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி. நார்மலாக ஒரு கதையை எடுத்துக்கிட்டு டைரக்டர்ஸ் வந்து என்கிட்ட இந்த கதை இருக்குது, அதுக்கு நீங்கள் பொறுத்துன்னு சொல்லுவாங்க. இதை முதல் முறையாக ஒரு டைரக்டர் வந்து என்ன வச்சுட்டு எனக்கு ஒரு படம் பண்ணுது. ஐ திங்க் நான் அதை வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் ஐ எம் ஸோ ஹாப்பி ரஞ்சித் தட் நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் பண்ணீங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். மெட்ராஸ்லேருந்தே எனக்கு ரொம்ப அவரோட படங்கள் ஒவ்வொரு படமும் வரும்போது அடுத்த படம் இப்போ கூட நான் சொல்லிட்டு இருக்கேன், அடுத்த படம் யார்? தினேஷ். ஓகே, அப்புறம் ஆர்யா, அப்புறம் நம்ம பண்ணலாமா? இல்லை அப்புறம் இவரு ஓகே. அது மாதிரி இப்போ நான் மிரட்டி வச்சுருக்கேன், நீங்கள் வந்து அடுத்த படம் சொல்லனா டப்பிங்க்கு வர மாட்டேன்லாம் சொல்லியிருந்தேன். தேங்க்யூ ரஞ்சித் ஃபார் திஸ். ஐ லவ் யூ.